ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 39வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 16/12/1993. முரளியின் தலைப்பு உண்மையான சிநேகியாகி ஒரு தந்தையின் மூலமாக சர்வ சம்பந்தங்களின் அனுபவத்தை அடையுங்கள். இன்று விஸ்வ சிநேகியான பாப்தாதா தனது அதிசிநேகமாக மற்றும் சதா துணையாக சகயோகியாக விளங்குகின்ற ஆத்மாக்களை பார்க்க வந்துள்ளார். நாலாபுறங்களிலும் உள்ள சர்வ பிராமண ஆத்மாக்களும் சிநேகிகள்தான். ஏனென்றால் அன்பின் மூலமாக தனது பிராமண வாழ்க்கையை பரிவர்த்தனை செய்துள்ளார்கள். இருப்பினும் அன்பு 3 வகையாகும். 1. அன்பு கொண்டிருப்பவர்கள். 2. அன்பு செலுத்துபவர்கள், அதாவது வழங்குபவர்கள். 3. அன்பில் மூழ்கி இருப்பவர்கள். மூழ்கி இருப்பவர்கள் என்றாலே சமமாக விளங்குபவர்கள் என்ற பொருளாகும். 1. அன்பு கொண்டிருப்பவர்கள் சில நேரம் அன்பு வைத்துள்ளனர். அவ்வாறு இருக்கும்போதே அன்பு சில நேரத்தில் இணைந்துள்ளது, சில நேரத்தில் துண்டிக்கப்படுகிறது. ஆகவே அடிக்கடி இந்த அன்பை மீண்டும் இணைப்பதற்கு அன்பு முயற்சி செய்ய வேண்டியதாக உள்ளது. இது ஏனென்றால் தந்தையுடன் அன்பு வைத்திருப்பது மற்றும் வேறு ஒரு இடத்திலும் ஒரு மனிதர் மீதோ இயற்கையின் மீதோ சாதனத்தின் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். அன்பு சங்கல்ப அளவிலும் ஏற்பட்டாலும் தந்தையின் மீது அன்பு வைத்திருப்பவர்களின் பட்டியலில் இவர்கள் இடம்பெற்று விடுகின்றனர். அன்பின் அடையாளமாவது எந்த முயற்சியும் இல்லாமலேயே அன்பு சிநேகியின் மீது தானாக செல்வதாகும். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஸ்திதியும் ஒவ்வொரு பரஸ்திதியிலும் அன்பு வைத்திருப்பவர் தனது சிநேகியின் ஆதாரத்தின் அனுபவம் செய்து விடுகிறார்கள். மாறாக ஒரு சாதனத்தின் மீது அன்பு இருந்தால் அந்த நேரத்தில் தந்தையை விட அந்த சாதனத்தின் மிகுதியான ஆதாரத்தை உதவியை அனுபவம் செய்கின்றனர். சங்கல்பத்தில் தந்தையின் அன்பை நினைவிற்கு ஏற்படுத்துகின்றனர். தந்தையின் சிநேகம் சிரேஷ்டமானது. இருந்தாலும் இந்த சாதனம் அல்லது மனிதனின் உதவியும் மிகவும் அவசியமானதாகும் என கருதுகின்றனர். இதனால் அன்பு இரு தரப்பிலும் செல்கின்றது. மேலும் அடிக்கடி அன்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதாக உள்ளது. ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கை என்பதற்கு பதிலாக 2வது நம்பிக்கைக்குரிய வஸ்துவும் அவசியமாகின்றது. தந்தையின் அன்பின் மூலமாக அடையக்கூடிய சர்வ பிராப்திகளையும் அனுபவம் செய்வதற்கு பதிலாக ஸ்தூல ஆதாரத்தின் மூலமாக அடையும் அல்பகால பிராப்தி குழந்தைகளை தன் பக்கம் வசீகரித்து விடுகின்றது. மிகுந்த வசீகரம் ஏற்படுவதனால் ஸ்தூலமான வஸ்துவும் அவசியமான ஒன்றாக கருத செய்கின்றது. அதை வசீகரிப்பு என உணராமல் உதவி என நம்புகின்றனர். இவர்களையே அன்பு கொண்டிருப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. 2. அன்பு செலுத்துபவர்கள். அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பு இருப்பதினால் அந்த அன்பை வழங்கும் சக்தி உள்ளது. வழங்குவது என்றாலே தந்தையின் அன்புக்கு பிரதிபலனாக அன்பை வழங்குபவர்கள் என்று பொருள். அன்புள்ள தந்தை தமது குழந்தைகளின் மீது சிரேஷ்ட ஆசைகளை கொண்டுள்ளார். இந்த அனைத்து ஆசைகளையும் நடைமுறையில் பூர்த்தி செய்ய வேண்டும். தந்தையின் மீது அன்பு செலுத்துபவர்கள் மிகுதியாக செயலாற்றி நடைமுறையில் இதனை செயல்படுத்தி காட்டுகின்றனர். ஆனால் சதா தந்தைக்கு சமமாக, அதாவது அன்பில் உறைந்திருப்பவர்களின் அனுபவத்தை இந்த 2ஆம் வகையினர் அவ்வப்பொழுது அனுபவம் செய்கின்றனர். மற்ற சமயங்களில் இந்த அனுபவம் ஏற்படுவது கிடையாது. இருப்பினும் அன்பு செலுத்துபவர்கள் சமீபத்தில் உள்ளனர், ஆனால் சமமாக விளங்குவது கிடையாது. அன்பு செலுத்துபவர்களுக்கு இவர்களுடைய அன்பின் பிரதிபலனாக கோடி மடங்கு தைரியம் மற்றும் உற்சாகம் என்கின்ற உதவி விசேஷமாக தந்தையின் மூலமாக கிடைத்து விடுகிறது. 3. அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களின் நயனங்களில், சொல்லில், சங்கல்பத்தில், ஒவ்வொரு செயலிலும் எளிதாகவும் இயற்கையாகவும் அன்பு மிக்க தந்தையின் துணையை சதா அனுபவம் செய்து வருகின்றனர். தந்தை இவர்களை விட்டு பிரிந்திருப்பதில்லை. இவர்களும் தந்தையை விட்டு தனித்திருப்பது கிடையாது. ஒவ்வொரு கணமும் தந்தையின் அன்பின் பலனாக
பிராப்தியாக அடைந்துள்ள சர்வ பிராப்திகளில் நிறைந்தும் திருப்தியுடனும் விளங்குகின்றனர். இதனால் வேறு எந்த ஒரு உதவியும் இவர்களை வசீகரிக்க இயலாது. ஏனென்றால் ஏதாவது ஒரு அல்ப காலத்திற்கான பிராப்தியின் அவசியம் வேறு ஒருவரை ஆதாரமானவராக செய்து விடுகிறது. சம்பூர்ணமாக அன்பில் குறையை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் அன்பில் மூழ்கியுள்ள ஆத்மாக்கள் சதா சர்வ பிராப்திகளிலும் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் சகஜமாக ஒரு தந்தையை தவிர வேறு ஒருவர் கிடையாது என்கின்ற அனுபவத்தில் இருந்து வருகின்றனர். அனைவரும் அன்புள்ளவர்கள்தான். ஆனால் இதில் 3 வகை உள்ளது. நான் எத்தகையவர் என உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். உங்களை நீங்களே உணர முடியும் தானே, அல்லது முடியாதா? நான் யார் என்பதை உணர்ந்து கொள்பவர்கள் இல்லையா? நீங்கள் அன்புடையவர்கள்தான். இந்த அன்பின் காரணமாக பிராமண வாழ்க்கையில் நீங்கள் இருந்து வருகிறீர்கள். அன்புடன் அதை வழங்கும் சக்தியை அடைவதிலும் வரிசைப்படி உருவாகி வருகிறது. அன்புடன் சக்தியும் அவசியமாகும். யாரிடத்தில் அன்பு மற்றும் சக்தி இரண்டும் சரிசமமாக உள்ளதோ அவரே தந்தைக்கு சமமாக வருகிறார். தந்தையின் அன்பை விட்டு விலகி இருப்பது கடினமாக உள்ளது என்கின்ற அனுபவம் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இருந்து வரும். மூழ்கி இருப்பது எளிதாகவும் விலகி இருப்பது கடினமாகவும் இருக்கும். ஏனென்றால் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களுக்கு தந்தையே உலகமாகிறார். உலகில் வசீகரம் செய்யக்கூடியவை 2 விஷயங்கள் தான். ஒன்று மனிதனின் சம்பந்தம், இரண்டாவது செல்வம் அல்லது சாதனங்கள் மூலம் அடையும் பிராப்தி. உறைந்துள்ள ஆத்மாவிற்கு சர்வ சம்பந்தங்களின் வசமான அனுபவம் ஒரு தந்தையின் மூலமாக சதா ஏற்படுகிறது. சர்வ பிராப்திகளின் ஆதாரம் செல்வமோ அல்லது சாதனமோ கிடையாது. மாறாக தந்தை ஒருவர்தான் செல்வமும் சாதனமும் படைப்புகள் உடையவராக இருக்கின்றார். மேலும் தந்தையை படைப்பவராகின்றார். யாருக்கு படைப்பவர் ஆதாரமாக உள்ளாரோ அவருக்கு படைப்புகள் மூலமாக அல்பகால பிராப்திகளை அடையும் எண்ணம் கனவிலும் வராது. குழந்தைகளின் அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற ஸ்திதியை பார்த்து பாப்தாதாவிற்கு என்ன ஏற்படுகிறது? சிரிப்பு வருகிறது. ஏனென்றால் இதனால் ஆச்சரியம் ஏற்படுவது கிடையாது. முற்றுப்புள்ளி வைக்கவே தோன்றுகிறது. போக போக விதையை கை விட்டு விட்டு கிளைகளினால் வசீகரிக்கப்படுகின்றனர். வேறு வகை மனிதர்கள் மனித ஆத்மாக்களை ஆதாரமாக செய்கின்றனர். வேறு சிலர் சாதனங்களை ஆதாரமாக வைக்கின்றனர். ஏனென்றால் விதையின் உருவமும் நிறமும் கவர்ச்சி அளிப்பதில்லை. ஆனால் நீங்கள் மிகுந்த கவர்ச்சியுடன் இவர்களுக்கு காட்சி தருகின்றனர். தேகதாரியின் சம்பந்தத்தின் ஆதாரம் தேக உணர்வினால் சகஜமாக அனுபவமாகின்றது. தந்தையின் ஆதாரம் உடல் உணர்விற்கு அப்பால் செல்லும் போது அனுபவம் ஏற்படும். உடல் உணர்வில் இருந்து வரும் பழக்கம் எப்பொழுது இருந்து வருகிறது. இதனால் தேகதாரியின் சம்பந்தம் ஆதாரம் அல்லது உதவி சகஜமாக அனுபவம் ஆகின்றது. இது சரியல்ல என்று உணர்ந்தாலும் இவ்வாறு வேறு ஒன்றை ஆதாரமாக உருவாக்கி கொள்கின்றனர். இதை பார்த்து பார்த்து பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார். நீங்கள் வகுப்பிலோ அல்லது சொற்பொழிவாற்றும் போதை கிளிப்பிள்ளை பற்றிய ஒரு சிறு கதை கூறுகின்றீர்கள். கிளியிடம் நீங்கள் குழாயின் மீது அமராதே என்று பல முறை கூறுகிறீர்கள். அந்த கிளி எச்சரிக்கை பொருட்படுத்தாமல் குழாயின் மீதே அமர்வதனால் கணினியில் சிக்கிக் கொள்கின்றது. இத்தகைய உங்களுடைய ஸ்திதியை கண்டு பாப்தாதாவிற்கு சிரிப்பு வருகிறது. இவ்வாறு குழந்தைகளும் உள்ளுக்குள் ஒரு புறம் ஒரு தந்தையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என நினைக்கின்றனர். பலமுறை உள்ளுக்குள் இதை திரும்ப திரும்ப கூறியும் வருகிறீர்கள். இருப்பினும் இத்துடன் ஸ்தூலத்தில் நமக்கு ஆதாரம் அவசியமே என்று கருதுகிறீர்கள். இப்பொழுது என்ன ஏற்படுகிறது? சிரிப்பு வருகிறது இல்லையா? மேலும் அச்சமயத்தில் மாயையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கின்றது. பொய்யான ஆதாரத்தை மெய்யான உதவி என்று உங்களை கருத செய்யுமாறு உங்களுடைய புத்தியை மாயை மாற்றி விடுகிறது. இக்காலத்தில் பொய்யை வாய்மையை விட சிறப்பாக தோன்றுகிறது. அவ்வாறே அச்சமயத்தில் தவறு சரியானது போல் அனுபவமாகின்றது. ஆகவே இந்த தவறை, அதாவது பொய்யான ஆதாரத்தை உண்மை என்று உங்களை நம்ப வைப்பதற்காக
பலவீனமான கட்டிடத்திற்கு வலிமைப்படுத்துவதற்கு பிரத்யோகமான தூண்களை முட்டு கொடுப்பதை போன்று மாயையும் உங்களுடைய பலவீனமான சங்கல்பங்களை வலிமைப்படுத்துவதற்காக போலியான தூண்களை உருவாக்குகின்றது. எத்தகைய தூண்களை உபயோகிக்கின்றது தெரியுமா? நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இவ்வாறுதான் நடைபெறும். பெரியவர்களும் இப்படிதான் செய்கிறார்கள், இவ்வாறுதான் நடந்து கொள்கின்றனர். அல்லது இப்பொழுது நாம் புருஷார்த்திகள் தானே, இதுவரை யாரும் சம்பூர்ணமடையவில்லை, ஆகவே இப்பொழுது ஏதாவது குறை இருந்து வரவே செய்யும், போக போக நாம் சம்பூர்ணம் அடைந்து விடுவோம் என்று கருதுகிறீர்கள். இந்த மாதிரி வீணான எண்ணம் என்கின்ற போலி தூண் உங்களுடைய பலவீனத்தை வலிமைப்படுத்தி விடுகிறது. ஆகவே இத்தகைய தூண்களின் உதவியை நாடக்கூடாது. ஏனென்றால் தக்க சமயத்தில் இந்த போலி தூண் உங்களை ஏமாற்றிவிடும். சர்வ சம்பந்தங்களின் ஆதாரமாக ஒரு தந்தைதான் விளங்க வேண்டும். ஆனால் இந்த சர்வ சம்பந்தங்களின் அனுபவத்தை நீங்கள் குறைவாகவே அனுபவம் செய்கின்றீர்கள். இந்த சம்பந்தங்களின் அனுபவத்தை இப்பொழுது அதிகப்படுத்துங்கள். சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் குறைவாக இருப்பதின் காரணத்தினால் ஏதாவது ஒரு அல்ப காலத்திற்கான சம்பந்தம் உருவாகி விடுகிறது. ஸ்தூல வாழ்க்கையிலும் ஸ்தூல உருவின் உதவியாக அல்ல, பரஸ்திதியிலும் ஸ்தூல உருவில் உதவி செய்பவர்களாக உதவும் தந்தையே என்கின்ற அனுபவத்தை இப்பொழுது மேலும் அதிகப்படுத்துங்கள். தந்தை சூக்ஷ்ம உறவில் சகயோகம் தந்து வருகின்றார். இவர் நிராகாரி மற்றும் ஆக்காரி, ஆனால் இவர் சாக்காரியாக ஒருபோதும் விளங்குவதில்லையே என கருதாதீர்கள். ஒவ்வொரு சம்பந்தத்தையும் சாக்கார உருவில் அனுபவம் செய்ய முடியும். சாக்கார உருவம் உடன் இருந்து வருவதை அனுபவம் செய்யவும் முடியும். ஆகவே இந்த அனுபவத்தை ஆழமாக அறிந்து உணருங்கள். உங்களை இதன் மூலமாக சக்திசாலியாக்குங்கள். இந்த மாதிரி இருந்தால் மனிதன், செல்வம் அல்லது சாதனம் உங்களை கவர்ச்சிக்க முடியாது. சாதனங்களை நிமித்தமாக கருதி செயலில் ஈடுபடுத்த வேண்டும், அல்லது சாட்சியாக மாறி சேவையின் பொருட்டு செயலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள். ஆத்மா வசியமானது கிடையாது, மாறாக ஆத்மா நிமித்தமானவன் நான். இத்தகையவரையே அன்பில் உறைந்திருக்கும் சகஜமான ஆத்மா என்று அழைக்கின்றோம். நான் யார் என்று நீங்களே உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். புரிந்ததா? நல்லது. சதா அன்பில் மூழ்கி இருக்கும் சமமான ஆத்மாக்களுக்கு சதா ஒரு தந்தையின் மூலம் சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்து வரும் ஆத்மாக்களுக்கு சதா ஒரு தந்தைதான் ஆதாரமூர்த்தி, உண்மையான உதவி என்று அனுபவம் செய்து வரும் ஆத்மாக்களுக்கு சதா சர்வ பிராப்திகளையும் படைப்பவரான தந்தையின் மூலம் அனுபவம் செய்து வரும் ஆத்மாக்களுக்கு சதா சகஜமான இயற்கையான ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கை என்ற அனுபவம் செய்து உண்மையான அன்புமிக்க ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் உரித்தாகுக. நன்றி. ஓம் சாந்தி.